अस्सलाम वालेकुम वेलकम टू Shasha's கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கன் ஃபயர் சிக்கன் தான் பார்க்க போகிறோம். ஹோட்டல் ஸ்டைலில் பார்க்க போகிறோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஹோட்டல் மாதிரி அவ்வளோ சூப்பராக செஞ்சிடலாம் வீட்டிலையே. ஆனால் ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ரெசிபி தான் இது. ஆனால் வீட்டில் செய்யும் போது அதோட காசில் பாதி கூட வரலங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு, எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பாருங்கள். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. அதில் ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயம் வேண்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு, 2 துண்டு இஞ்சியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். 2 இன்ச் அளவுக்கு இஞ்சியை கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, அதுக்கப்புறம் 1 ஏலக்காய், 1 துண்டு பட்டை, 5-6 கிராம்பு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இதுக்கப்புறம் நம்ம கல்பாசின்னு சொல்லுவோம்லே, அது ஒரு சின்ன பீஸ் எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம அன்னாச்சி பூ இருக்கு இல்லையா, அதுலேருந்து 2 பீஸ் எடுத்து போட்டிருக்கேங்க. இதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுக்க போகிறோம். இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா அரைக்கணுங்க. நான் சொல்கிற அளவு பார்த்திங்கன்னா 700 கிராம் சிக்கனுக்கான அளவு தான் எடுத்திருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டேன். இப்போ நமக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு அடுத்து என்ன பண்ணுன்றதை பார்க்கலாம் வாங்க. நான் தட்டு எடுத்திருக்கேங்க. இந்த தட்டில் நம்ம அரைச்சி வச்சுருந்தாலும் மசாலா அதை நம்ம சேர்த்துக்கலாம். நான் தண்ணி எதுவுமே சேர்க்காம தான் அரைச்சிருக்கேன். இதில் நான் கொஞ்சமாக கலர் சேர்க்குறேங்க. நீங்கள் கலர் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். ரெட் கலர் சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறம் மீடியம் சைஸ் உள்ள லெமனில் பாதி லெமன் ஜூஸ் நம்ம எடுத்துக்கலாம். புளிஞ்சாச்சு. நம்ம இன்னும் உப்பு சேர்க்கவே இல்லை. இதை நல்லா கலந்து விட்டு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாங்க. நல்லா கலந்தாச்சு. இப்போ நமக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கலந்தாச்சு. நான் 2 பீஸ் அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி அதில் வந்து கட் போட்டு எடுத்திருக்கேங்க. மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா கழுவி அதுக்கப்புறம் கட் போட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த மசாலாவை எல்லா இடத்துலையும் தடவிக்கலாம். அந்த கட் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துலலாம் நல்லா தடவிக்கோங்க. அப்போ தான் மசாலா வந்து உள்ள வரைக்கும் போகும். இந்த 2 பீஸ் சேர்த்து வந்து எனக்கு வந்து 700 கிராம் வந்துச்சுங்க. நல்லா தடவிக்கோங்க. எல்லா பக்கமும் இருக்கணும் மசாலா. இது நல்லா ஊறணும். ஊறினா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு 4 மணி நேரமாவது ஊறணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு நாள் ஃபுல்லாக ஊறிச்சுன்னா செம்ம டேஸ்ட்டாக ஜூஸியாக இருக்கும். நான் அன்றைக்கி ஒரு 10 மணி நேரம் ஊற வச்சுக்கிறேங்க. இதை நான் கவர் பண்ணுறேன். ஒரு கிளிங் ராப் வச்சு நான் கவர் பண்ணுறேன். நீங்கள் தட்டு வச்சு கூட கவர் பண்ணலாம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் வரைக்கும் ஊற விடலாங்க. அதுக்கு மேலே ஊற விடாதீங்க, நல்லா இருக்காது. ஒரு 10 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். 10 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் நான் என்ன சேர்க்குறேன் அப்படின்னா தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். தேங்காய் எண்ணெய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. தேங்காய் எண்ணெய் இவ்வளோ எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் வேண்டாம், கடலை வேண்டாம். தேங்காய் எண்ணெய் இப்போ சேர்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். நல்லா பொரியட்டும். இவ்வளோ எண்ணெய் கண்டிப்பாக வேணுங்க. நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் தான் குக் பண்ண போகிறோம். அதனால் இவ்வளோ எண்ணெய் கண்டிப்பாக சேர்க்கணும். அப்போ நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்திருக்கேன். சாப்பரில் போட்டு நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இதை கொஞ்சமாக வதக்கிக்கலாம். இதில் கொஞ்சம் கொத்தமல்லி. வெங்காயம் வந்து ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க. லைட்டாக கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்தாலும் சிக்கன் அதை நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம வந்து மிச்சிருந்த மசாலா இருக்கு இல்லையா, அதை இதிலே சேர்த்துடலாம். எல்லா மசாலையுமே நம்ம சேர்த்துடலாங்க. கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ண வேண்டாம். சேர்த்தாச்சு. இப்போது அடுப்பு வந்து சிம்மில் இருக்குங்க. இது சிம்மில் வச்சு தான் குக் பண்ணணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அதை அப்படியே விட்டுருங்க ஒரு 2 நிமிஷத்தில். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், இப்படி வந்திருக்கும். நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த மசாலாலையும் இந்த எண்ணெயிலையும் மட்டும்தான் அது குக் ஆகணும். இது ஸ்லோ குக்கிங் தான். இந்த மாதிரி குக் பண்ணால் மட்டும்தான் கடையில் வாங்குற மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம திருப்பி போடலாம். இது நல்லா ஊறி இருக்கு இல்லையா, அதனால் சீக்கிரமாகவும் வெந்துடும். நீங்கள் ஃபுல்லாக வச்சு குக் பண்ணிங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்காதுங்க. சிம்மில் வச்சு தான் குக் பண்ணணும்.
இந்த மாதிரி திருப்பி போட்டு தான் குக் பண்ணணும். இந்த குக் பண்ணுற ப்ராசஸ்க்கு தான் அவங்க வந்து அவ்வளோ வந்து ப்ரைஸ் வைக்கிறாங்க. ஆனால் நம்ம கடையில் வாங்குறதோட வீட்டில் செய்யும் போது காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கம்மியாகுதுங்க. பாதி காசு கூட ஆகலை. ஆனால் கடையில் வாங்குறத வீட்டில் செய்கிறது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. திரும்ப மூடி போட்டு மூடிடலாம். இது வேகட்டும். இந்த மாதிரி அடிக்கடி இந்த மாதிரி திறந்து திருப்பி போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மசாலாவும் எடுத்து அது மேலே இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கோங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த மசாலா வந்து சிக்கனில் நல்லா ஊறி சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், ஒரு 15 நிமிஷத்தில் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம போட்ட வெங்காயம்லாம் அவ்வளோ கலர் மாறி சூப்பராக ஒரு கலர் கொடுக்குது பாருங்கள். வீடே மணக்குங்க இந்த தேங்காய் எண்ணெயில் செய்கிறதுனால. திரும்ப இந்த மசாலா எடுத்து இந்த சிக்கன்லேயே இப்படி தடவி விட்டுக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஸ்லோ குக்கிங் தான், ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாகி தெரியும். ரொம்ப ஈஸி தாங்க. எல்லாமே வீட்டில் இருக்க பொருட்கள் தான். எல்லா மசாலாவுமே நம்ம எடுத்து தடவிட்டு அதுக்கு மூடி போட்டு மூடிடலாங்க. இந்த குக் பண்ணுற ப்ராசஸ்க்கு மட்டும்தாங்க அவ்வளோ அவங்க ப்ரைஸ் வைக்கிறாங்க. இங்கே பாருங்கள், அவ்வளோதாங்க நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம போட்ட மசாலாலாம் பாருங்கள், வெங்காயம் அது எல்லாமே இந்த சிக்கன் மேலே அப்படியே ஒட்டி நல்லா கிறிஸ்பாக இருக்குது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் மசாலா இருக்குது, அதையும் இந்த சிக்கன் மேலே எடுத்து வச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாகும். இது செய்யும் போது அடுப்பு சிம்மில் தாங்க இருக்கணும், ஃபுல்லாக வச்சு பண்ணக்கூடாது. இது ஸ்லோ குக்கிங் தான். ஸ்லோ குக் பண்ணால் மட்டும்தான் இந்த அளவுக்கு செம்மையாக வரும், கிறிஸ்பாகவும் வரும், இல்லைனா கரைஞ்சி போயிடும். நான் போட்ட எண்ணெய்லாம் கொஞ்சம் மிச்சம் இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்தா மட்டும்தாங்க ஒட்டாமல் வரும். இது மேலே லாஸ்ட்டில் கொஞ்சமாக கருவேப்பிலை தூவிட்டு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் அப்படியே மூடி போட்டு மூடிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தாங்க நான் சொல்கிறேன். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேங்க. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை தூவிக்கலாம். அப்படியே மூடி போட்டு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். அவ்வளோதான், நமக்கு வந்து கன் ஃபயர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. வீட்டிலே செஞ்சுட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மைனஸ் இல்லை அப்படின்னா க்ரீன் சட்னி இதை வச்சு சாப்பிட்லாம், இல்லைனா நம்ம சாதத்து கூட தொட்டு சாப்பிட்லாம். செம்ம சூப்பராக இருக்கும். பாருங்கள், சூடாக இருக்குது, எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். யாருங்க லெக் பீஸ் பக்கமும் உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, உள்ள வரைக்கும் நல்லா வெந்திருக்கு. சூடாக இருக்கனால என்னால் தொட முடியல. அவ்வளோ ஜூஸியாக இருக்குங்க, நல்லா வெந்திருக்கு, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இனிமேல் போட போகிற எல்லா வீடியோஸும் சேரும். இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.